ஒரு வாழ்ந்த தலைவர் விட்டு சென்ற வாழ்க்கை பாடம். காமராஜர் ஒரு நாள் தன் தோளில் வலது பக்கத்தில் துண்டு போடுவதற்கு பதில் இடது பக்கத்தில் போட்டு உள்ளார். உடனே பத்திரிகையாளர்கள், துண்டை மாற்றி போட்டு உள்ளீர்கள், ஏதாவது விசேஷமா என்று கேட்டுள்ளனர். காமராஜரோ, ஒன்றுமில்லை, சும்மா தான் போட்டு உள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளர்களோ அவரை விடவில்லை. துண்டை மாற்றி போட்டதற்கு காரணம் என்ன என்று துளைக்க ஆரம்பித்து உள்ளனர். உடனே காமராஜர், ஒன்னும் இல்லையா, இடது பக்கம் சட்டை கிழிந்து உள்ளது, அதை மறைக்கத்தான் இடது பக்கம் துண்டை போட்டுள்ளேன் என்றாராம். வேணுமுன்னா பாருங்க என்று துண்டை எடுத்து கிழிந்த சட்டையை காண்பித்தாராம். பின் டிராப் சைலன்ஸ். அதை கண்ட பத்திரிகையாளர்கள் அனைவரும் தலை கவிழ்ந்தனர். இப்படியும் ஒரு முதல்வர். நேர்மை என்பது நிழல் அல்ல, அது ஒரு நிலையான ஒளி. பெருந்தலைவர் அதை வாழ்ந்து காட்டினார். பருத்தி ஏற்றி போகும் வண்டியிலும் காமராஜர் கோஷ்டி கைவரிசை காட்டுவதுண்டு. சிலர் இதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் கருப்பையா என்பவர் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு நாள் காமராஜரின் நண்பர்களில் ஒருவன் கருப்பையா பஞ்சி பொதியில் கை வைத்து விட்டான். கருப்பையா கோபத்தில் அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அடுத்த நாள் கருப்பையா வண்டியில் பஞ்சு ஏற்றி செல்லும் போது காமராஜரின் நண்பர்கள் வண்டியின் அச்சாணியை கழட்டி விட்டு விட்டார்கள். வண்டி சாய்ந்தது. கருப்பையா கீழே விழ அவருக்கு பலத்த அடிபட்டது. லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சென்று சேர்ந்தார். இதை கேள்விப்பட்ட காமராஜர் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு சென்று கருப்பையாவிற்கு சுக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்து நலம் விசாரித்து விட்டு நண்பர்கள் செய்த செயலுக்கு வருத்தமும் தெரிவித்தார். பருத்தி ஏற்றி போகும் வண்டியிலும் காமராஜர் கோஷ்டி கைவரிசை காட்டுவதுண்டு. சிலர் இதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் கருப்பையா என்பவர் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு நாள் காமராஜரின் நண்பர்களில் ஒருவன் கருப்பையா பஞ்சி பொதியில் கை வைத்து விட்டான். கருப்பையா கோபத்தில் அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அடுத்த நாள் கருப்பையா வண்டியில் பஞ்சு ஏற்றி செல்லும் போது காமராஜரின் நண்பர்கள் வண்டியின் அச்சாணியை கழட்டி விட்டு விட்டார்கள். வண்டி சாய்ந்தது. கருப்பையா கீழே விழ அவருக்கு பலத்த அடிபட்டது. லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சென்று சேர்ந்தார். இதை கேள்விப்பட்ட காமராஜர் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு சென்று கருப்பையாவிற்கு சுக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்து நலம் விசாரித்து விட்டு நண்பர்கள் செய்த செயலுக்கு வருத்தமும் தெரிவித்தார். காமராஜர் ஒரு தடவை நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ சார்பில் நடைபெற்ற பாரதியார் பட திறப்பு விழாவுக்கு தலைமை வகிக்க அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியின் போது பாரதியாரின் பாடல்களை பாடுவதற்கு வி. அனந்தராமன் என்பவர் வந்திருந்தார். அவரும் பாரத தேசம் என்று பேர் சொல்லுவார் என்று உரைக்க பாட ஆரம்பித்தார். திடீரென்ற பாடலின் ஒரு வரி அவருக்கு மறந்து போய்விட்டது. மேடையில் திக்கி திணறினார். ஒரு சில வினாடி தான் ஆயிருக்கும். உண்மைகள் சொல்வோம், பல நன்மைகள் செய்வோம் என்று பின்னால் இருந்து கணீர் என்ற குரல் கேட்டது. அனைவரும் யார் என்று திரும்பி பார்த்தனர். அவர் யார் தெரியுமா? நம் பெருந்தலைவர் காமராஜர் தான். இவ்வாறு காமராஜர் பாடலை தொடர உதவி செய்ததும் பாரதியார் பாடல்களை அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்திருக்கிறாரே என்று அனைவரும் ஆச்சரியத்திலும் மரியாதையிலும் வியப்படைந்தனர். ஒரு தலைவராக மட்டுமல்ல, பாரதியார் எண்ணங்களை உள்ளத்தில் பதித்த உண்மையான தேச பக்தராகவும் காமராஜர் பெருமையாக விளங்கினார். தமிழகத்தில் எந்த ஊருக்குள் நாம் சென்றாலும் பெரும்பான்மை ஊர்களில் கர்ம வீரர் காமராஜரின் சிலைகள் கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்கும். சில ஊர்களில் நாம் பார்க்கும் ஒரு சிலை அவர் தனியாக இல்லாமல் தனது இரு புறங்களிலும் ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளை சிறுவன் சிறுமி நிற்க வைத்திருப்பது மாதிரி அந்த சிலை இருக்கும். அந்த சிலைக்காக அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த இரண்டு குழந்தைகளும் குமரி ஆனந்தனிடம் உதவியாளராக இருந்தவரின் குழந்தைகள். இதற்காக போட்டோ எடுக்க முடிவு செய்தனர். பெருந்தலைவருடன் இரண்டு குழந்தைகள் நிற்க வேண்டும் என்றும் அதில் ஒரு குழந்தை ஆணும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். தலைவர் ஆணும் பெண்ணும் சரிசமமாக கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பியதே அதற்கு காரணம். குழந்தைகளை அழைத்து வாங்கன்னே என்று தலைவர் சொன்னவுடன் அவர்கள் குழந்தைகளை தயார் செய்து அழைத்து வர காலை 9:15 மணி ஆகிவிட்டது. அப்போதுதான் பெருந்தலைவருக்கு கடும் கோபம் வந்ததாம்.
உங்களுக்கு புத்தி கித்தி இருக்கான்னே? காலையில பள்ளிக்கு போகும் குழந்தைகளை இப்படி போட்டோக்காக போய் நிற்க வச்சு அலைக்கழிக்கிறீங்களேன்னே. இப்படி செஞ்சா இவங்க பள்ளிக்கூடம் போறது என்ன ஆகும்னே என்று சத்தம் போட்டவுடன் அனைவரும் மிரண்டு போனதோடு இல்லாமல் பெருந்தலைவருக்கு கல்வியின் மேல் உள்ள ஆர்வத்தை கண்டு வியந்து போனார்கள். குழந்தைகளின் படிப்பு ஒரு நாள் கூட கெடக்கூடாது, பள்ளிக்கு தவறாமல் போய் படிக்க வேண்டும் என்று காமராஜர் சதா எண்ணியிருந்தார். விளம்பரம் படுத்துவதில் விருப்பமே இல்லாதவர். விளம்பரத்தை தகுதியின் தடை என்றே கருதினார். அதிலும் யதார்த்தம் மீறிய எல்லாவற்றையுமே வெறுத்து ஒதுக்கி விடுவார். அப்போது திரு நிஜலிங்கப்பா தான் காங்கிரசின் தலைவர். காமராஜரோ ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அந்த நேரம் யுகோஸ்லோவாக்கியா நாட்டு தொலைக்காட்சி நிறுவனத்தினர் இந்தியாவுக்கு ஒரு செய்தி படம் தயாரிக்க வந்திருந்தனர். படத்தின் பேர் பாரதத்தில் 40 நாட்கள், 40 days in பாரத். அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு இந்தியா என்றதுமே பெருமைக்குரிய பெருந்தலைவரின் நினைவு வந்தது. அப்போது டெல்லியில் இருந்த காமராஜரை சந்திக்க சென்றனர். காமராஜரோ பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார். அதற்கு அவர் கூறிய காரணங்கள் என்ன தெரியுமா? நான் இப்போது அரசியல் பதவிகள் எதிலும் இல்லை, காங்கிரஸ் தலைவரும் இல்லைன்னே. காங்கிரஸ் தலைவரிடம் பேட்டி காண வேண்டுமானால் திரு நிஜலிங்கப்பா அவர்களின் வீட்டுக்கு செல்லுங்கன்னே என்றார். இல்லை, சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் தங்களைத்தான் பேட்டி காண வந்தோம் என்றார்கள் தொலைக்காட்சி நிலையத்தினர். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சாதாரண உறுப்பினரான என்னை பேட்டி காண விரும்பினால் காங்கிரஸ் கட்சியின் எல்லா உறுப்பினர்களையும் பேட்டி காண்பீர்களான்னே. முடியுமானால் வாருங்கள் என்றார். இதை கேட்ட தொலைக்காட்சி நிலையத்தினர் அசந்து போய்விட்டார்கள். அவ்வளவுதான். உடனே டெல்லியை விட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார். வழிந்து வந்த விளம்பரங்களையே வெறுத்தவர் தானே விளம்பரம் செய்ய துணை நிற்பாரா? மாவட்டத்தில் காமராஜர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இதிலிருந்து ஒருவரை பேர் சொல்லி அழைத்து, என்ன சௌக்கியமா இருக்கியா, வீட்டுல எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்று அன்புடன் விசாரித்தார். விசாரிக்கப்பட்ட அந்த தொண்டருக்கு பெரும் வியப்பு. அந்த தொண்டரின் மகளுக்கு மறுநாள் திருமணம் நடைபெற இருந்ததால் திருமணத்துக்கு வர வேண்டும் என்று காமராஜரை அவர் கேட்டுக்கொண்டார். முடியாதப்பா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நிறைய இடம்லாம் போக வேண்டியிருக்கு என்று சொல்லி அவரது அழைப்பை நிராகரித்து விட்டார். மறுநாள் காலையில் திடீரென அந்த தொண்டரின் திருமண வீட்டில், நேற்று நான் வரேன் சொல்லியிருந்தா நீ கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன வரவேற்கிறதுல தான் முழு மூச்சா வேலை செய்துக்கிட்டு இருப்பாய், அதனால தான் நான் வரேன் சொல்லல என்றார். அந்த தொண்டர், என்னப்பா மாலை என்னாச்சு என்று கோபத்துடன் ஒருவரை கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு மாலை போடணும் தானே தவிச்சிட்டு இருக்கிற, என்னோட காரில் மாலை இருக்கு பார் என்றார். முந்தைய கூட்டத்தில் அவருக்கு போடப்பட்ட மாலையை மீண்டும் அணிந்து கொண்ட காமராஜர், உன் கையாலே மாலை போட்டாச்சு, இப்ப சந்தோஷம் தானே, வரட்டுமா என்று சொல்லி விடைபெற்று சென்றார். ஒருமுறை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்து பேசிக்கொண்டு இருந்தார். அப்போது காமராஜரின் உதவியாளர் காப்பி வாங்கி வர காரை அனுப்பினார். அதை கவனித்த காமராஜர் உதவியாளரிடம், ஏயா நாலனா காப்பி வாங்க காரை அனுப்பியிருக்கிறியே, சைக்கிளில் போய் வாங்கக்கூடாதான்னே, இனியும் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னே என்றார் கண்டிப்போடு.